ஆப்போசிட்ல வர வண்டி வந்து அவ்வளோ லைட் இருக்கும். அந்த லாரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருக்கும் லைட்டு. அந்த லைட் அப்படியே கண்ணு கூசும். அதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி லாரி ஓட்டுறவங்க அப்படின்னா, இல்லை உங்கள் வண்டியில் நிறைய லைட்லாம் இருக்குது அப்படின்னாலுமே ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் டல் ஆக்கிக்கோங்க. லைட்டை வந்து டல் ஆக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்காக தான் நம்ம கார் வந்து லைட்டு ரொம்ப டல்லாக தான் தெரியும், ரொம்ப பளிச்சுன்னுலாம் தெரியாது. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வண்டி ஓட்டுறவனுக்கு தான் தெரியும், வண்டி ஓட்டுறவனுக்குமே தெரியும், உட்காந்து வர எனக்குமே தெரியுது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ண பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வண்டி வருது, அது அந்த சைடு வருது, அதனால தெரியல. இப்போ ஆப்போசிட்ல வந்துட்டே இருந்துச்சுன்னா தெரியும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அதிகமாக ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியை மைண்டில் வச்சுக்கோங்க, பார்த்து ஓட்டுவீங்க. அதனால தான். ஓகே, பை, டேக் கேர்.